ஆஹா, நம்ம வீட்டுக்காரெலாம் கூப்பிடுறாங்க. அட்டன் பண்ணுவோம். ஹலோ. சொல்லுங்கங்க. எப்படி இருக்கீங்க? சக்தி, என்ன பண்ற? பிள்ளையெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துருச்சா? ஏன் நீங்கள் சென்னைக்கு போனதுனால இங்கே ஸ்கூல் டைமிங் என்ன மாற்றிடுவாங்களா? இப்போ மணி என்ன ஆகுது? 3:30 தானே ஆகுது. பிள்ளைகளுக்கு ஸ்கூல் 4 மணிக்கு தான் விடும். நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க பொறுமையாக 4:15 மேலே போய் கூப்பிடு அப்படின்னு. அதனால் இப்போ எப்படி வருங்க? இன்னும் வரல. சரி சரி. என்ன சாப்பாடு? என்னது? என்ன கொடுத்து விட்ட? சாப்பாடு என்ன கொடுத்து விட்டேன்? இன்னைக்கு ஃப்ரைட் ரைஸ் கொடுத்து விட்டேன். இதெல்லாம் ஓயாம செய்யாத சக்தி, உடம்புக்கு கேடு தானே. இங்கே பாருங்க, அது சாஸ் ஊற்றி அந்த மாதிரி ஏதாவது கெமிக்கல் பவுட்ரு ஏதாவது போட்டு செஞ்சால் நீங்கள் சொல்கிற மாதிரி அது கெடுதல் தான். நான் அப்படிலாம் செய்யறதில்ல. யூடியூப்பில் ஒரு சேனலில் வந்து அந்த சாஸ் வந்து நம்மளே வீட்டிலையே தக்காளி, வெள்ளைப்பூடு, அப்புறம் பச்சை மிளகா, மிளகா வத்தல் அப்படி போட்டு அரைச்சி சாஸ் நம்மளே செய்கிற மாதிரி. இதில் என்ன கெடுதல் இருக்குது? அதெல்லாம் காய்கறி போட்டு நீட்டாக அழகாக வீட்டில் செஞ்சு கொடுக்கேன். நானும் அடிக்கடியாக செஞ்சு கொடுக்கேன். அதுவே எப்போயாவது தான் செய்வேன். ஆனால் இது ஒன்றும் கெடுதல்லாம் ஒன்றும் கிடையாது. வீட்லயே செய்யறதுனா ஓகே. இந்த மித்தபடி இந்த கடையில அது என்னது ஃப்ரைட் ரைஸுக்குன்னே ஒரு பவுடர் இருக்குன்னு, அந்த பவுடரோ சாஸ் தான் சேர்த்தா அது கெடுதல் தானே, அதுக்கு தான் சொன்னேன். இல்லை இல்லை, அப்படிலாம் நான் செய்ய மாட்டேன். சரி, நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். பழைய சோத்துல தண்ணி ஊற்றி அதை தான் சாப்பிட்டேன். வயிறே சரியில்லை பார்த்துக்கோ. சப்பா, அந்த வயிற்றுல என்னதான் இருக்கோ. அங்கே போன நாள்லேருந்து வயிறு சரியில்லை, கழுத்து பிடிச்சிக்கிருச்சு, என்னத்தையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தானே இருக்கீங்க. என்னம்மா செய்யறது? எனக்கு வயிறே ஒத்துக்கிற மாட்டேங்கி இந்த சாப்பாடு. இவன் என்னத்த சொல்ல, இவனெல்லாம் என்ன சாப்பாடு வைக்கானா தெரில கடைகள் எல்லாம். அதை சாப்பிட்டா அடுத்த நிமிஷம் பாத்ரூமில் தான் இருக்கேன். அதுக்காகவே இப்போ வீட்டில் தான் கொஞ்சோண்டி சாதம் வச்சுனாலும் தயிரை ஊற்றி 2 சின்ன வெங்காயத்தை வச்சு சாப்பிட்டுக்கிறேன். நல்லா தான் இருக்குது 4 நாள். சரி, என்னைக்கோ டியூட்டிக்கு போன இடத்துல அவசரத்துக்கு வாங்கி சாப்பிட்டோம்னா அப்போ இருந்து வயிறு சரியில்லாமல் போயிடுது. என்ன பண்ண சக்தி? இவனும் இந்த போட்டான் ட்ரான்ஸ்ஃபர் வந்துருங்கிறாங்க. இந்த மாதம் 5ஆம் தேதிக்குள்ளே, அடுத்த மாதம் 10ஆம் தேதிக்குள்ளேன்னு வர்ற பாடா தெரியல. எனக்கே வர வர எரிச்சலாக இருக்குது. பேசாமல் ஒரு 5 வருஷத்துக்கு கண்ணு மூடிட்டு இருந்து தொலைஞ்சிட வேண்டிதான். நீங்கள் போட்டா போடுங்கடா, போடாட்டி போங்கடான்னு. சரி, வாழ்க்கையே வெறுத்துரும் போல இருக்குது. காலம் போன காலத்தில் இப்படி குடும்பத்தை விட்டுட்டு இங்கே வந்து சீரழியணும்னு என் தலையில் எழுதியிருக்கு. ஐயா, ஏன் இப்படி பேசுறீங்க? உங்கள் வாயில் நல்ல வார்த்தையே வராதா? சரி, எழுதி கொடுத்துருக்கீங்க, போடும்போது வாங்க. அதுக்கே இப்படி புலம்புறீங்க? நாங்கள் போகும்போது சொல்லத்தான் செஞ்சோம், எங்கே போனால் ஃபேமிலியோடு போவோம், அப்போ தான் உங்களுக்கு கட்டுப்படி ஆகும்னு. நீங்கள் தான் சொல்ல கேட்காம அங்கே போனால் கூட 8000 வரும், 9000 வரும். நீங்கள் இப்போ அந்த 8000 9000 என் பாட்டுக்கே சரியாக போயிடுது. இதுக்கு நான் பேசாமல் அங்கேருந்தே சமாளிச்சுக்கிறேங்கிறீங்க. நீங்கள் தானேங்க மாறி மாறி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. என்னத்த சொல்ல, என் தலையெழுத்து அப்படி இருக்கு. எதை எடுத்தாலும் விளங்க மாட்டேங்குது. எனக்கே வர வர என் மேலே எரிச்சலாக தான் இருக்குது. பேசாமல் எங்கேயாவது இருந்து குதிச்சிருவோமா, பொண்டாட்டி பிள்ளைகளாவது நல்லா இருக்குமே தான் தோணுது. அப்படியாங்க? நீங்கள் குதிச்சுட்டா பொண்டாட்டி பிள்ளைங்க நாங்கள் நல்லா இருவோமா? ஆமாம், நான் டியூட்டியில் இருக்கும் போதே போனால் உங்களுக்கு ஏதாவது அமௌண்ட் வரும். நீ அதை வச்சு பிள்ளைகளை பார்த்துக்கிறவேல்ல. இது பாரு, செய் என்ன ஒரு சீரழிஞ்ச வாழ்க்கை. ஓ, லூசாயா நீங்கள்? சரியான லூஸாக இருப்பார் போல இருக்கு. இப்போ என்ன இல்லை, என்னதான் பிரச்சனைங்கிறேன். அம்மா, இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? எங்கே இருக்கேன்? இங்கே பீச் பக்கத்தில் டியூட்டி. அதனால லஞ்சுக்கு எல்லாமனும் போயிருக்கான். ஏதாவது ஹோட்டலில் நுழைஞ்சு வாங்கி திம்பானுங்க. நம்மளுக்கு அந்த போய் பிச்சை எடுக்க பிடிக்காது. அதனால நான் வரல, எனக்கு வயிறு ஒரு மாதிரி இருக்குன்னு இந்த ஓரமாக வந்து உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன். சத்தமே கேட்கல. மக்கள்லாம் அங்கிட்டு இருக்காங்க. நான் இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி வந்திருக்கேன், அதனால சத்தம் கேட்காது. ஆனால் அதெல்லாம் சத்தம் உனக்கு கேட்குதா இல்லையா? என்ன அமைதியாக இருக்குது தெரியுமா? இப்படிலாம் வந்து அமைதியாக பிள்ளைய குடும்பத்தை எல்லாம் கூட்டு வரணும்னு ஆசையாக இருக்குது. அதான் கூப்பிட்டு போக மாட்டேங்கிங்களே. சரி, அங்கே போய் இருக்கதான் வேண்டாம். ஏன்னா அந்த ஊர் கல்ச்சரு உங்களுக்கு எதுவுமே பிடிக்கல. இங்கெல்லாம் சுத்தமான காற்றே இல்லை, சுத்தமான தண்ணி இல்லை, மழை பெஞ்சா தண்ணி வந்துடும் அப்படி இப்படிங்கிறீங்க. அட்லீஸ்ட் ஒரு லீவுக்காவது எங்களை ஒரு 3 நாளைக்கு அங்கே கூப்பிட்டு போங்கன்னா அதுவும் முடியலை. ஏடி, லீவுக்கு உங்களை கூட்டு போலையா எங்கேயுமே? மேக்கரா அம்யூஸ்மெண்ட் பார்க்கு எல்லா இடத்துக்கும் கூட்டு தானே போனேன். அதை சொல்லலைங்க, அது கூட்டு போனீங்க. சென்னைக்கு கூட்டு போயிருக்கலாம்ல. நீங்கள் அங்கேருந்து லீவ் போட்டு வந்ததுக்கு பேசாமல் நீங்கள் அங்கே இருந்துருந்தீங்கன்னா நான் பிள்ளைகளை கூப்பிட்டு வந்திருப்பேன். இந்த பையனும் சென்னை பிறந்தது பார்க்கவே இல்லை. பாப்பாவாவது ஒரு 10 மாதம் இருக்கும்போது தேவியோட பையனுக்கு பேர் வைக்கிறதுக்கு சென்னைக்கு தூக்கிட்டு வந்தேன். அதுவும் அந்த பிள்ளைக்கும் விவரம் தெரிஞ்சு பார்த்ததில்ல. எனக்கே 10 வருஷம் ஆச்சுன்னா பாருங்க, நான் அங்கே வேலை பார்த்தேன்றது எனக்கே மறந்து போச்சு. நீ நினைக்கிற மாதிரி இப்போ சென்னை கிடையாது. இப்போ சென்னையெல்லாம் வேற மாதிரி இருக்கு. அதாங்க நானும் சொல்கிறேன். நான் பார்த்தப்ப மாதிரி இப்போ எப்படி இருக்கும்? சாத்தூருக்கு ஒரு 2 மாதம் கழிச்சோ இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை போகும்போதே அங்கேயே அந்த ஏரியாவே மாறி இருக்கு கொஞ்சம் கொஞ்சம். அப்புறம் சென்னை போயே 10 வருஷம் இருக்கும். அப்புறம் எப்படி நான் நினச்ச மாதிரி இருக்கும்?
நான் சென்னையில இருந்து வர்றதுக்குள்ள ஒரு தடவை உங்களை இங்க கூப்பிட்டு வந்து எல்லா இடத்தையும் சுத்தி காமிச்சிட்டு கூப்பிட்டு போறேன், சரியா? சரி, புதுசா ஏதோ டியூஷன் அனுப்புறேன் நீங்க, அது எப்படி? தூரமா இருக்கா? நீ கூப்பிட போற சமயம் ஆள்களா நடமாட்டா இருக்கா? ஆ, தூரம்லாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் லாங் தான், ஆனால் ஒரே ரோடுங்கிறதுனால ஒன்றும் தெரியறதில்ல. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி 7:30க்கெலாம் இருட்டாக இருக்குது, ஆள் நடமாட்டமே இல்லை, அப்படிலாம் கிடையாது. ஏன் நீங்கள் வேற அந்த முக்கில் பாப்பா தம்பியும் பழைய ஸ்கூல் போகிற வழியில் அங்கனக்குள்ள முக்கில் கரெக்டாக நாங்கள் போவேன், கூப்பிட போவேன். அந்நேரம் தான் ஜேன்னு மீனை போட்டு விற்றுக்கிட்டு இருப்பாங்க, நைட்டு கடை இருக்கும். சே, அந்த இடம் இப்போ ஆள் வந்தவனும் போனவனுமா தான் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டியூஷனும் இந்த பிள்ளைகளுக்கு இப்போதைக்கு பிடிச்சிருக்கு, இருந்தாலும் நான் பக்கத்தில் ஏதாவது பார்க்கணும், எனக்கு ஏதாவது மனசுக்கு பிடிச்சிருந்தா இங்கே சேர்க்கணும். ஆனால் மித்தபடிக்கு இப்போதைக்கு டியூஷன் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வாரமாக போய்கிட்டு இருக்குது, போகுதுங்க. ஒன்றும் பெருசாக வந்து கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்கிறதில்ல. எப்படி போகுது, என்ன நல்லா சொல்லி கொடுக்காங்களா, என்ன ஏதுன்னு கேட்டால் நல்லபடியாக தான் சொல்லுதுங்க. சரி பார்ப்போம், நீங்கள் அதெல்லாம் நினச்சி ஒரி பண்ணாதீங்க. எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும்? நீ ஒருத்தியே ஸ்கூலுக்கு டியூஷனு அங்கே இங்கேன்னு அலைய வேண்டியிருக்கு, சங்கடமாக தான் இருக்குது. வந்துட்டேன்னா உனக்கு கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கும். பார்த்தா அவன் தாய்வடி போட மாட்டேக்கானே. சரி, என்ன செய்ய, பேசாமல் வேலையை விட்டுட்டு வந்துடலாம் போல இருக்குது. பேசாமல் வேலையை விட்டுட்டு வாங்க, நம்ம எல்லாரும் கையில் திருவோடை எடுத்துக்கிட்டு போவோம். நீ லூசு, நான் அப்படி சொல்லலை, எரிச்சலாக வருதுல்ல அதுக்கு சொல்கிறேன். குடும்பத்தை விட்டுட்டு இப்படி கிடக்கம்ல அதுக்காக சொல்கிறேன். ஏன் வேலையை விட்டா என்ன, உங்களை ரோட்லையா விட்டுருவேன்? நான் இப்போ வேலையை விட்டாலும் எனக்கு கையில் ரூபா வரும், அதை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணி பழச்சிக்கிற முடியாதா என்ன? எப்பா சாமி, உங்களுக்கு அப்படி ஒரு நினப்பு இருந்ததுன்னா இந்த நிமிஷமே அந்த மனசுல இருந்து அந்த கடல் தண்ணியை வச்சு நல்லா அழிச்சிருங்க சொல்லிட்டேன். உங்களுக்கும் பிஸ்னஸ்லாம் ஒத்தே வராது. ஏன்னா எவனாவது அப்படி ஐடியா கொடுத்து தலையிறானா, மண்டையை உடச்சிருவேன் பிஸ்னஸ் பண்ணணும்னு எண்ணம்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா. ஏன் நான்லாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடாதோ? அப்போ வேற யார் தான் பிஸ்னஸ் பண்ணுறது? இங்கே பாருங்க, 14 வருஷம் கல்யாணமாகி 14 வருஷம் ஆச்சு. உங்களை பற்றி 14 வருஷமாக தெரியுன்ற முறையில் சொல்கிறேன். உங்களுக்கும் பிஸ்னஸுக்கும் சுத்தமாக செட் ஆகாது. பிஸ்னஸ்லாம் யார் பண்ணணும் தெரியுமா? யாரும் சொல்கிறாங்களோ சொல்லலையோ தானாக எந்திரிச்சு போய் கரெக்டாக அந்த வேலையை பார்க்குறவங்க தான் செட் ஆகும். நீங்கள்லாம் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. உங்களெல்லாம் பின்னாடி ஒருத்தர் குச்சி வச்சு குத்திக்கிட்டே இருக்கணும். எப்பா சாமி, நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டு ஏங்க போய் கடையை தொடங்க, ஏங்க போகலையா அப்படிலாம் உங்களை கேட்டுக்கிட்டே இருக்க முடியாது. நீங்களாம் 4 பேரை பார்த்தவொடனே பேச ஆரம்பிச்சிருவீங்க. உங்களெல்லாம் பிடிச்சி தள்ளி விட்டால் கூட போக மாட்டீங்க. அப்படியேனாலும் நீங்கள் ஏதாவது கடை ஆரம்பிச்சாலும் அங்கே ஒரு 4 பேர் வந்து உட்காந்துக்கிட்டு உங்கள்கிட்ட கதை விட்டுக்கிட்டு இருப்பானே தவிர நீங்கள் பிஸ்னஸையும் கவனிக்க மாட்டீங்க, ஒன்றும் செய்ய மாட்டீங்க. உங்களுக்கு பிஸ்னஸ் லாய் கிடையாது. பிஸ்னஸ்ங்கிறது அதுக்குன்னு ஆட்கள் இருக்காங்க. தயவு செய்து அதெல்லாம் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்கள் 60 வயசு வரைக்கும் வேலைக்கு போகணும், அதுக்கப்புறம் நீங்கள் ராஜா கணக்காக இருங்க, நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் சும்மா 60 வயசுக்கு அப்புறம் நீங்கள் அங்கே வேலைக்கு போங்க இங்கே, அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் வேட்டுக்கு காலையில் சாப்பிடுங்க. இப்போ உங்கள் அப்பா இருக்கிற மாதிரி ஜம்முன்னு வெளியே போங்க. யாரை பார்த்து பேசுவீங்களோ பேச மாட்டீங்களோ, இல்லை யாரு கூடயும் கிரிக்கெட் விளையாட போவீங்களோ, இல்லை பார்க்கில் போய் உட்காந்து கதை பேசுவீங்களோ, இல்லை எப்படி பொழுத போக்குவீங்களோ போயிட்டு மத்தியானம் வாங்க, உங்களுக்கு சாப்பாடு ரெடியாக இருக்கும், சாப்பிடுங்க. இல்லை வீட்டில் தூங்குறீங்களா, இல்லை டிவியை போட்டு பார்க்கிங்களா, உங்களை ஒரு தொந்தரவு ஏங்க இப்படி இருக்கீங்க, ஏதாவது பண்ணலாம்னு நீங்கள் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வராது. ஆனால் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வேலைக்கு தான் போகணும். எங்கள் அப்பா அம்மா வேலை இருக்கிற மாப்பிள்ளைக்கு தான் என்னை கொடுத்துருக்காங்க, சரியா? எடி, அப்போ வேலை இல்லைன்னா என் கூட இருக்க மாட்டேன்னா? ஆமாம், வேலை இல்லைன்னா நான் எதுக்கு உங்கள் கூட இருக்கேன்? ஏன் இப்போ எனக்கு சமைக்க தெரில, பிள்ளைகளை பொறுப்பாக பார்க்க தெரிலன்னா என்னை வீட்டில் உட்கார வச்சுட்டு ஏமா சமைக்க தெரிலனா என்னம்மா, நீ பேசாமல் வீட்டில் இரு, பிள்ளைகளை பார்க்க தெரிலனா என்ன, நான் ஒரு ஆளை வச்சு பார்த்துக்கிறேன், நீ கூழு பொம்மை மாதிரி சும்மா மட்டும் உட்காந்துரும் நீங்கள் சொல்லுவீங்களோ? ஏதோ எல்லாம் பண்ணுறது தானே கூட வச்சுருக்கீங்க. அதே மாதிரி தான் உத்தியோகம் புருஷ லட்சணம். எனக்கு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா நான் பிஸ்னஸ் பண்ணுற மாப்பிளையே பார்த்துருப்போம்ல. எங்கள் வீட்டில் சரி ஒரு கவர்மெண்ட் மாப்பிள்ளை, கவர்மெண்ட் சம்பளம், காசு சம்பளம்னாலும் கவர்மெண்ட் சம்பளம் தான் உங்களுக்கு கொடுத்தாங்க. அப்போ நீங்கள் எப்படி அந்த வேலையை விட முடியும்? அதெல்லாம் கிடையாது. நீங்கள் இந்த வேலையை தான் பார்க்கணும். அது இப்போ 14 வருஷம் பார்த்துட்டேன். உங்களுக்குலாம் பிஸ்னஸ்லாம் செட்டே ஆகாது. யாராவது ஐடியா கொடுக்காங்கன்னு என்னத்தையாவது செஞ்சீங்கன்னா பார்த்துக்கோங்க, சும்மாலாம் சொல்லலை. அப்புறம் நடக்கிறதே வேறு. நான் உங்களை இது வரைக்கும் உங்கள் விஷயத்தில் தலையிட்டதே கிடையாது. ஆனால் இனிமே அப்படி இருக்க மாட்டேன். ஏன்னா போதும்ப்பா, நிறையா பட்டாச்சு. அது உண்மைதான் சக்தி, என்னால் நிறையா பட்டுட்டேன்னு அதைத்தான் சொல்கிறேன். எடி, இந்த கடனெல்லாம் அடைச்சிருவோம், ஒரு வழி இருக்குன்னு நீ தான் கேட்க மாட்டிக்க. என்ன வழி? இந்த வீடை சேல் பண்ணுறது அதானே? ஆமாடி, இப்போ கூட லீவுக்கு வந்திருந்தேனே, அப்போ கூட அவர் பார்த்து கேட்டாரு, உங்கள் வீடு 55 நாளும் சரி, இல்லை கூட 5 போட்டு 60 நாளும் சரி தர்றீங்களா, நான் வாங்கிக்கிறவான்னு. நான் தான் நீ லபோதிபோன்னு கத்துவேன்ட்டு இல்லைண்ணே வீடை சேல் பண்ணுற ஐடியாலாம் இல்லைன்ட்டேன். ஆனால் இப்போ இருக்கிற கஷ்டத்துக்கு உண்மைக்கே சேல் பண்ணிவிட்டு நிம்மதியாக இந்த வீட்டு கடனை அடைச்சிட்டு இருக்கிற கடனெல்லாம் அடைச்சிட்டு எப்படியும் ஒரு கையில் 20 இருக்கும், 20 லட்சம் பேசாமல் உன் அக்கௌண்ட்டில் கூட வாங்கி போட்டுக்கோ. இல்லை 20 லட்சத்துக்கு எதையாவது ஒரு நிலத்தை கூட வாங்கி போட்டுட்டு நிம்மதியாக இருக்கலாம். நீ தான் சொன்னால் கேட்க மாட்டிக்க. ஏங்க, இந்த வீடு நீங்கள் காசு போட்டு வாங்கியிருக்கீங்க. சாரி காசு போட்டு வாங்கல, லோன் போட்டு வாங்கியிருக்கீங்க, இஎம்ஐ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது இந்த வீடை விற்கிறதோ வச்சுருக்கிறதோ உங்கள் இஷ்டம்.
அதை வந்து நான் சொல்ல முடியாது. ஆனால் 14 வருஷமா சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ துளி கூட பொண்டாட்டின்னு என்னை மதிக்காத ஒரு ஆள் கூட என்னால் இருக்க முடியாது. நான் இவ்வளோ நாளாக லூஸ் மாதிரி இருந்துட்டேன். இப்போ நான் உங்ககிட்ட சொன்னது இந்த வீடு ஒன்று தான். அதையும் நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னா தயவு செய்து என்னையை விட்டுருங்க. நான் இனிமேல் உங்கள் கூட இருக்க முடியாது. லூசு லூசு கணக்கா பேசுற. இவ்வளோ கடனோட இருக்குமேன்றதுக்கு தானே சொன்னேன். அப்படி கேட்டாருன்னு தான் சொன்னேன். நான் இப்போ சேல் பண்ணணும்னு சொன்னேன். ஆனால் உண்மைக்கே முடியல சக்தி. என்னால் முடியவே இல்லை. என்னது முடியலை? கொஞ்சம் பொறுமையாக இருக்க மாட்டீங்களா? இந்த பே கமிஷன் பேச்சு பெற்று அடிபடுது. ஒரு 8th பே கமிஷன் போடுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்களேன். 8th பே கமிஷன் போட்டா அந்த மணிக்கு எவ்வளோ கூடுன்னு நினைக்கிற? 15,000 20,000 கூடுன்னு நினைக்கியா? 15,000 20,000 எதுக்கு கூடணும்? 5,000 7,000 கூடும்ல. அதை வச்சு என்ன பண்ண முடியும் சக்தி? கடன் எவ்வளோ இருக்கு தெரியுமா? இப்போ என் கைக்கு வர்றதே எவ்வளோ வருது தெரியுமா? வேண்டாம், என் கஷ்டம் என்னோட போகட்டும் தான் நான் பேசாமல் இருக்கேன். இப்போ அவங்களுக்கு வேணால் 5,000 7,000 பெருசு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எனக்குலாம் 5,000 7,000 வந்தாலே கூட வந்தாலே போதும். இப்போ இருக்கிறத விட நான் எப்படினாலும் சமாளிச்சுக்கிடுவேன். இவ்வளோ கடனெல்லாம் அப்படி சமாளிக்க முடியாது. நீ தான் சொன்னால் கேட்க மாட்டீங்க. என்ன சமாளிக்க முடியாது? அப்படி எவ்வளோதான் உங்களுக்கு கடன் இருக்கு? வேண்டாம் விடு சக்தி. சொன்னா அப்புறம் வருத்தப்படுவேன். என் கஷ்டம் என்னோடயே போகட்டும். இல்லைங்க, எனக்கு வந்து இன்னைக்கு இது ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். ஏன்னா எனக்கு மண்டை இடிக்கி. அப்பப்போ 10 நாளைக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி இந்த வீட்டை சேல் பண்ணுறதை பற்றியே பேசுறீங்க. எனக்கு இதுக்கு வந்து ஒரு முடிவு தெரியணும். நீங்கள் சொல்லுங்க. ஏம்மா, எனக்கு எல்லாம் பிடிச்சோம்லாம் போக எனக்கு 60,000 சம்பளம். ஆனால் கடன் அது சிபிஎஃப் அப்படி இப்படின்னு எல்லாம் பிடிச்சது போக வெறும் 12,000 தான் அக்கௌண்ட்டில் ஏறுது. போதுமா? அந்த 12,000 தான் நான் உனக்கு போட்டு விட்றேன். அப்புறம் அந்த ஒரு 15ஆம் தேதி போல் சென்னையில் இருக்கிறதுனால ஒரு 6,500 ஏறும். அதை நான் 7 அளவுக்கு வச்சுக்கிறேன். இதை வச்சு எப்படி சமாளிக்க முடியும்? நானும் சமாளிக்கலாம் தான் நினச்சேன். என்னால் முடியவே இல்லை. யாராவது ஒரு 5 லட்சம் கொடுத்தா அதை வாங்கி சொசைட்டி அடைச்சிட்டா கூட எனக்கு எப்படி ஒரு 12,000 சம்பளத்தில் கூட வரும். அப்போ கூட சமாளிச்சுக்கலாம். ஆனால் இல்லாட்டி ரொம்ப கஷ்டம் சக்தி. நானும் முயற்சி பண்ணேன். என்ன பண்ணேன்? நிறையா தேவையில்லாத வேலை பார்த்து தொலைச்சிட்டேன். சரிங்க, அப்போ அந்த 12,000 இனிமேல் வீட்டு இதை நான் பார்த்துக்கிறேன். இந்த ரூபாய்க்குள்ளே நீ வீட்டை பார்த்துக்கிறேங்கிறியா? ரொம்ப கஷ்டம் சக்தி. சொன்னால் புரிஞ்சுக்கோ. இங்கே பாருங்க, யாராவது 5 லட்சம் கொடுத்தா இதெல்லாம் நடக்கிற கதையா? யாராவது வந்து எப்படி சும்மா வட்டி இல்லாமல் 5 லட்சம் கொடுப்பாங்க? அதெல்லாம் ஒருத்தரும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எதுக்காக இப்படி பேசுறீங்கன்னே எனக்கு புரியல. இப்போ எங்கள் அக்காட்ட இருக்குன்னு நினச்சி பேசுகிறீங்களா? சத்தியமாக அவட்ட கிடையாது. இல்லை எங்கள் அம்மா எங்கள் அப்பா வாங்கி வச்ச அந்த நிலத்துக்காக பேசுகிறீங்களா? தயவு செய்து அதெல்லாம் நினைக்காதீங்க. ஒரு விஷயத்தை இப்போ வாங்குறதே பெருசு, விற்கிறது ஈஸி. கொஞ்ச நாளைக்கு பல்ல கடிச்சிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே கடந்து போயிடலாம். சக்தி, இதுக்கு மேலே என்னால் பல்ல கடிச்சிட்டு இருக்க முடியாது. நான் அப்படியே இப்போ பைத்தியக்காரனா ஆயிடுவேன். நான் இப்போ அந்த நிலமையில தான் இருக்கேன். இப்போ எனக்கு எப்போ பைத்தியம் முடிக்கணும்னே தெரியாமல் நான் இருக்கேன். சரிங்க, இந்த மாசத்துல இருந்து குடும்ப பொறுப்பை நான் பார்த்துக்கிறேன். சரியா? இந்த ரூபாய்க்குள்ள உன்னால் சமாளிக்க முடியுமா? மதினிக்கு வேற லோனுக்கு 4,000 கொடுக்கணும். உன்னால் சமாளிக்க முடியுமா? யோசித்து பாரு. கண்டிப்பாக கஷ்டம்தான். சமாளிக்க முடியும்லாம் சொல்லலை. 1,500 மெயின்டெனன்ஸு, பால் இருக்குது, பெட்ரோல் இருக்குது, மளிகை ஜாமானே எப்படியும் 5,000 ஆயிரும். காய்கறி வந்துடும் 2,000. அப்புறம் பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்கணும், ஒரு பழம் வாங்கணும், டியூஷன் ஃபீஸ் இருக்குது. இது போக எங்கள் அக்காவுக்கு 4,000 கண்டிப்பாக இதில் கொடுக்க முடியாது. அது எனக்கும் தெரியும். அதுக்காக எல்லாத்தையும் விற்று விற்கலாம் முடியாது. வாங்குறதே கஷ்டம். அப்படியே இங்கே நிறைய வச்சிருக்க மாதிரி என்கிட்ட இருக்கிறதே மொத்தம் 10. அதுவுமே எல்லாம் உள்ளே தான் கிடக்கு. ஏதோ அந்த நிலம் எங்கள் அம்மா ஒன்று வாங்கி போட்டிருக்கா. அதுவுமே எனக்குன்னு ஒன்று அவங்களாம் இன்னும் சொல்லலை. சும்மா என் ஆத்ம திருப்திக்காக சரி நம்ம வீட்டுக்காருக்கு வீடு இருக்குது, ஒரு வேலை இருக்குது, அக்காவுக்கும் வேலை இருக்குது, நம்ம வந்து இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸாக நம்மளுக்கு ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸாக இருக்கேன்றதுக்காக நானாக சொல்லிக்கிட்டது அந்த நிலம் வந்து எனக்கு அப்படின்னு. நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் விற்க போகிறேன்னு எங்கள் வீட்டிலலாம் உடனே போய் சொல்ல முடியாது. அதில் ஒரு மாதிரி அசிங்கமாக எங்கள் அம்மா என்ன நினைப்பா? என்னடா அப்போ கவர்மெண்ட் மாப்பிள்ளைக்கு கொடுத்தும் அப்போ பிள்ளை இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் வாழுது போல கடனில் அப்படின்னு நினைக்க மாட்டாளா? எடுத்ததுக்கெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி தூக்கி விற்கக்கூடாது. இந்தா போன வாரம் ராஜாமா அவங்கக்கிட்ட பேசினேன். அவங்களும் தான் அப்படி பார்த்தா இங்கேக்குள்ள எங்கேயோ 7 சென்ட் திருநெல்வேலிக்கு வந்த புதுசில் வாங்கி போட்டாங்களாம். ஆனால் இப்போ பொட்டு தங்கம் கூட இல்லாமல் அவங்களும் அப்படி தான் இருக்காங்க. அவங்க நினச்சா பேசாமல் அந்த நிலத்தை விற்றுடலாம். ஆனால் அப்படியா? எல்லாரும் விற்கணும்லாம் சொல்ல மாட்டாங்க. எடுத்த உடனே முடிஞ்ச அளவு சமாளிக்கணும். எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் பார்த்துக்கிறேன். என்னால் சமாளிக்க முடியும். ஆனால் இதில் ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் இருக்குது. என்ன நிபந்தனை? எதுனாலும் எனக்கு சரிதான். என்னன்னு தெரிஞ்சுக்கிறாமையே எதுனாலும் சரிங்காதீங்க. எனக்கு தெரியும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை வச்சு கடந்து வர்றதே, நீங்கள் சொல்கிறத வச்சு கடந்து வர்றதே ரொம்ப கஷ்டம்னு. ஆனால் அதை நான் வந்து எங்கள் அம்மா வந்து குடும்ப நடத்தின நான் பார்த்துருக்கேன். எங்கள் அம்மா வந்து இருந்தாலும் செலவழிப்பா, இல்லாட்டியும் கம்முன்னு இருப்பா. அது மாதிரி வந்து நானும் ட்ரை பண்ண போகிறேன். ட்ரைனா
எங்கள் அம்மாவை பார்த்து வளர்ந்துருக்கேன். பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு. எடுத்த எடுப்புலையே நீங்கள் சொல்கிற மாதிரி என்னால் பண்ண முடியாது. நான் ட்ரை பண்ணி பார்க்கேன். என்னால் முடிஞ்சால் நான் கொண்டு போகிறேன். நிபந்தனை என்னன்னா, இப்போ என்கிட்ட குடும்ப பொறுப்பை ஒப்படைச்சா இந்த நீங்கள் வேலை பார்க்குற வரைக்கும் நான் தான் ஃபினான்ஸு வந்து பார்ப்பேன். எனக்கு ஓகே தான். என்ன இவ்வளோ ஈஸியாக ஓகேன்ட்டீங்க? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? நான் தான் நாளைக்கே 8th பே கமிஷன் போட்டாலும் சரி, மெல்ல மெல்ல இந்த கடனை அடைச்சி அதுக்கப்புறம் கொஞ்சம் சேலரி கூடும்ல, அது மாதிரி உங்களுக்கு இன்னும் ரிட்டையர் ஆக எத்தனை வருஷம் இருக்குது? 16 வருஷம் இருக்குது. அந்த 16 வருஷமும் உங்களுக்கு வர்ற சம்பளத்தை நான் தான் மெயின்டைன் பண்ணுவேன்னு சொல்கிறேன். அதுதாம்மா எனக்கு ஓகே தான். என்னங்க இவ்வளோ ஈஸியாக ஓகேன்ட்டீங்க? அப்படிலாம் சொல்ல மாட்டீங்களே நீங்கள் லேஸில். உங்கள் அம்மா சம்பளம் எவ்வளோன்னு கேட்டதுக்கு உனக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கிக்கோ, சம்பளம் எவ்வளோலாம் கேட்குற வேலை வச்சுக்கிறாதன்னு சொன்ன ஆளாச்சே நீங்கள். இன்றைக்கி நான் சொல்கிறதுக்கு சரின்ட்டீங்க. என்னால் நம்பவே முடியல. யோசிப்பீங்கன்னு நினச்சேன், டக்குன்னு சரின்ட்டீங்க. பெத்தவட்ட அப்படி சொன்னதுக்கு தான் என்னமோ நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இத்தனை வருஷமும் நான் உங்ககிட்டயும் ஒன்றும் எடுத்த உடனே இந்த பொண்டாட்டி அதனால நீ பார்த்துக்கோன்னு உன்ட்ட கொடுக்கலையே. எங்கள் அம்மாட்ட எப்படி இருந்தேன்னா அதே மாதிரி தான் உங்ககிட்ட இருந்தேன். என்ன இடையில தெரியாமல் கேன மாதிரி செலவு எதுலையோ விட்டுட்டோம்ல. சரி, இப்போ எனக்கு வேறு வழி இல்லை. இப்போ பொண்டாட்டியே கதின்னு நம்பி இருக்கேன். சரி, உன்னே நம்பி உன்ட்ட கொடுப்போம். பொண்டாட்டியை நம்பாமல் யாரை நம்புறது? சரி, நீ தான் பாரேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு செலவுக்கு மட்டும் கொடுத்தா போதும். அதுவும் தேவையில்லாத செலவுக்கு நான் உன்ட்ட கேட்க மாட்டேன். எனக்கு என்ன பெட்ரோலா அந்த மாதிரி. இப்போ சென்னையில் இருக்கிற வரைக்கும் ரூம் வாடகை, சாப்பாடு, பெட்ரோலு. சாப்பாடுமே என்ன வீட்டில் சமைச்சு தான் சாப்பிட்றோம். ரேஷன் அரிசி, அவன் கொஞ்சம் என் கூட தங்கியிருக்கவன் வந்து அவங்க வயக்காட்டிலேருந்து அரிசி கொண்டு வரான், அந்த மாதிரி தான் சமைச்சு சாப்பிட்றோம். இதே இது லோக்கலுக்கு வீட்டுக்கு அங்கே மாறி வந்துட்டேன்னா அங்கே பெட்ரோலுக்கு, ஏன்னா வீட்டில் சாப்பிட்டுக்கிற போகிறேன், பெட்ரோலுக்கு என்ன உண்டோ அந்த அளவுக்கு நீ கொடுத்தாலே போதும். நான் மேற்கொண்டு உன்ட்ட கேட்க மாட்டேன். ஏங்க நீங்களே இப்படி சொல்கிறது என்னால் நம்பவே முடியலங்க. நீங்கள் இப்படிலாம் பேசவே மாட்டீங்களேங்க. ஏன்ட்ட நான் சம்பளம் எவ்வளோன்னு கேட்டது கூட சொல்கிறதுக்கு யோசிச்சு கடைசியில் இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தானேங்க என்கிட்ட பே ஸ்லிப்பையே காமிச்சிங்க. 14 வருஷத்தில் நான் உங்கள் பே ஸ்லிப்பை பார்த்ததே இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தானேங்க. இப்போ என்னன்னா நான் சொல்கிறதுக்கு சரின்ட்டீங்களே, எனக்கு வந்து இதை நம்பவே முடியலங்க. சக்தி, அதான் சொல்கிறேன்ல, என்னை பெத்தவ என்கிட்ட அப்படி கேட்டா, அவட்ட அப்படி பேசிட்டேன். ஆனால் என்ன, அவளுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் நல்லா தான் கொடுத்தேன், நல்லா தான் செஞ்சேன். எங்கள் அப்பாவுக்கு நான் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் கேட்ட நேரம்லாம் காசு கொடுத்துருக்கேன். என் தங்கச்சியை படிக்க வச்சுருக்கேன். டெட்டுக்கு படிக்க வைக்கும் போது என் தங்கச்சியை நான் தான் ஃபீஸ் கட்டி படிக்க வச்சேன். அவளுக்கு நகை போட்டதாக இருக்கட்டும், நான் 10 பவுன் ரெடி பண்ணேன். கல்யாண செலவில் நானும் என் தம்பியும் அதெல்லாம் நான் எல்லாம் நல்லா தான் செஞ்சேன். ஆனால் பெத்தவிட்ட அந்த ஒரு வார்த்தையே சொல்லியிருக்கக்கூடாது. என்ன ஏம்மா இதாம்மா சம்பளம், உனக்கு நான் இவ்வளோ தரேம்மான்னு கொஞ்சம் அமைதியாக பேசியிருக்கலாம். அது என்ன, அந்த வாலிப வயசில் ஒரு வேலை கிடச்சோன்னா அப்படி பேசிட்டேன். சரி, பொண்டாட்டியும் ஓன் டைமே நான் அப்படி தானே சொன்னேன். உனக்கு என்ன வேண்டோ, ஜாமா வீட்டுக்கு வந்துடும், பழமா வீட்டுக்கு வந்துடும், மித்தபடி என் சம்பளம் எவ்வளோன்னு கேட்காதன்னு தான் இத்தனை வருஷம் இருந்தேன். என்ன இடையில தப்பு பண்ணிட்டோம்ல. சரி, என் பொண்டாட்டி ஒன்றும் கெட்டவ இல்லையே. அவள் என்ன எதையும் விற்காம செய்யாமல் நான் குடும்பத்தை நடத்தி காமிக்கேன், கடனெல்லாம் அடைக்கேன்னு தானே சொல்கிற. எனக்கு அதில் சந்தோஷம் தான் உங்ககிட்ட கொடுக்குறதில்ல. நான் உன்னை நம்புறேன் சக்தி, நம்பி தான் கொடுக்கேங்கிறேன். நாளைக்கே சம்பளம் கூடினாலும் அப்பையும் சரி கொடு, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கேட்கக்கூடாது. அதாவது என்ன சொல்கிறேன்னா, உடனே எக்காக உங்களுக்கு 8th பே கமிஷன் போடுறாங்க, 5000 7000 கூடின உடனே இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் நான் சொல்லலை. நான் சொல்கிறது எப்படியும் இந்த கடன்லாம் அடைஞ்சு சம்பளம் நல்ல முழு சம்பளம் கொஞ்சம் கைக்கு வர ஒரு 8 வருஷமாவது குறைஞ்சது ஆகும். அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் குடு நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது, சரியா? ஏன்னா நான் 8 வருஷம் மென்று முழுங்கி நான் கடன் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் எடுத்து வச்சு என் பொண்ணுக்கு நகை சேர்க்கலாமா செய்யலாமா அப்படின்னு நினைக்கிற நேரம் கடன்லாம் அடைஞ்சிருச்சு, குடு நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கேட்டிங்கன்னா அப்புறம் நான் மனசியாக இருக்க மாட்டேன். கேட்க மாட்டேம்மா, நிஜமாக கேட்க மாட்டேன். என் செலவுக்கு மட்டும் தேவையானது தான் உன்ட்ட கேட்டுக்குருவேன். ஏன், என் ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது போகிறேன், கொஞ்சம் செலவுக்கு தான் கேட்டால் நீ கொடுக்க மாட்டியா? அந்த மாதிரி என் செலவுக்கு தேவையானதை உன்ட்ட கேட்டு வாங்குவேனே தவிர குடு நான் பார்த்துக்கிறேன்னு உன்ட்ட கேட்க மாட்டேன். ஆனால் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வர்றது எனக்கு தான், சரியா? எனக்குன்னா நான் அது பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை நான் செய்வேன். ஆனால் அது என் கைக்கு வரும், நான் செய்வேன், சரியா? அதில் நீ தலையிடக்கூடாது. அது உங்கள் பாடு, அதில் நான் தலையிட மாட்டேன். இதுவுமே நான் வந்து பிள்ளைக்கு ஓரளவுக்கு பொம்பளை பிள்ளைக்கு ஏதாவது நகை எடுக்கணுமேன்றதுக்காக தான். இப்போ உங்கள் கையில் கொடுக்குறது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் திருப்பியும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு திருப்பி ஏதாவது இழுத்து விட்டீங்க, இழுத்து திருவிழா விட்டீங்கன்னா திருப்பி நம்மளால் இப்போயாவது சரி மீண்டு வர்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சர்வீஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். அப்போல்லாம் சர்வீஸும் இருக்காது. எனக்கு நொந்து போயிடுவேன். ஏன்னா பிள்ளைக்கு கல்யாண வயசு வந்துடும். இப்போயே அந்த பிள்ளைக்கு 11 வயசு. இந்த கடன்லாம் கொஞ்சம் அடைக்கவே 8 வருஷம் ஆகுங்கிறேன். அப்போ 19 வயசு. அப்போ நான் அதுக்குள்ளேயே நகை சேர்க்கணும்.
அந்நேரம் உங்ககிட்ட கொடுத்துக்கிட்டு திருப்பி நீங்கள் இழுத்து விட்டீங்கன்னு நினச்சிக்கோங்க, எனக்கு அப்புறம் பைத்தியமே பிடிச்சிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். மற்றபடி உங்கள் இதை நான் தான் ஆளணும் அப்படின்ற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. அதனால் ரிட்டையருக்கு அப்புறம் வரதில் நான் தலையிட மாட்டேன். ஆனால் தலையிட மாட்டேன், இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுப்பாக பார்த்து இருந்துக்கோங்க. சரி, இப்போ அதை பற்றி பேசாதீங்க. அப்போ இப்போ சொன்னது தான், இந்த மாதத்துலேருந்து நான் வீட்டை பார்த்துக்கிறேன். அது என்னவோ சமாளிக்க முடியுதோ முடியலையோ, நான் என்ன மாதிரி பண்ணிட்டு போகிறேன். ஆனால் நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எவ்வளோன்னு சொல்லிடுங்க, ஃபிக்ஸ்டு. நீங்கள் தான் அந்த சொல்கிறீங்களா 6000 என்னமோ ஏறுன்னு, அதை வச்சு உங்களுக்கு சமாளிக்க முடியும்னா நீங்கள் அதை அப்படியே எடுத்துக்கோங்க. எனக்கு தெரியும் பணனை வச்சு வீட்டை ஓட்ட முடியாதுன்னு. ஏன்னா எதுவுமே குறைக்கிற ஐட்டம் இல்லை. மளிகை ஜாமானில் வேணால் கொஞ்சம் குறைக்கலாம். அதுலேயும் நீங்கள் கடலெண்ணெய் தான் வாங்கணும், செக்கு கடலெண்ணெய், செக்கு நல்லெண்ணெய் அப்படி இப்படின்னு பேசுவீங்க. அப்போ எதையுமே குறைக்கலன்னா எனக்கு தெரியல. சரி, நான் வேலைக்கு போகிறேனோ இல்லை வேறு எதுவும் பண்ணுறேனோ. என்ன எங்கள் அக்காவுக்கு கொடுக்குறதானே என்ன. இப்போ அவள் கொஞ்சம் செழிப்பாக இருந்தானா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ யமுனா, ஒரு 2 வருஷம் கழிச்சு கூட தரேன்னு சொல்லலாம். அவளுக்குமே இந்த எங்கள் அம்மாவுக்கு அந்த க்ளீன் பண்ண அந்த லேடி வராங்க, அவங்களுக்கு கொடுக்க செய்யனால பாப்பாவுக்கு வேறு அவள் தான் ஃபீஸ் கட்டுறா. அவள் கரெக்டாக தாங்க, அவளுக்குமே கரெக்டாக கூட இல்லை. இப்போ அவளுமே கொஞ்சம் திணறத்தான் செய்கிறா. அவளும் கொஞ்சம் ப்ரமோஷன் இல்லை பே கமிஷன் எதையாவது தான் எதிர்பார்த்துட்டு இருக்கா. அதனால் அவட்டையும் கேட்க முடியாது. சரி பார்ப்போம், இது நம்மளுக்கு ஒரு சவால் தான். நான் வந்து வாங்கின எதையும் இன்னும் இருக்கிறது உண்மையே சொல்லப்போனால் நீங்கள் ஹெல்ப்புன்னு கேட்கீங்க. அந்த ஒரு நிலம் தான் இருக்குது. ஆனால் அது எங்கள் அப்பா அம்மா அரும்பாடுபட்டு நிலச்சீட்டு போட்டு வாங்கினது. அது எனக்கு வந்து ஒரு ஆசைக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை எனக்கு முழு உரிமை கிடையாது. ஆனால் நான் கேட்டால் எங்கள் வீட்டில் சரி என்னமோ பண்ணுன்னு சொல்லுவாங்க. எனக்கு அதில் விருப்பம் கிடையாது. நான் வந்து இதை சமாளித்து நம்ம வீட்டு பிரச்சனையை நானே சால்வ் பண்ணுறேன். எனக்கு அதில் தான் சந்தோஷம். சரிங்க, பார்ப்போம். நீங்கள் மட்டும் எக்காரணம் கொண்டும் சொன்னதை மாற்றி பேசிடாதீங்க. கொஞ்சம் இந்த ப்ராப்ளம்லாம் சார்ட் அவுட் ஆன உடனே ஏன் சம்பாத்தியம் தானே, ஏன் இஷ்டப்படி தான் இருப்பேன்னு மட்டும் பேசுகிற மாதிரி வச்சுக்கிறாதீங்க. அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன். பேச மாட்டேன், என்னைய நீ நம்பலாம். என்ன சக்தி, இது கூட நீ நம்ப மாட்டியா? சத்தியமா இனிமே அப்படி பேச மாட்டேன், சரியா? சரி, என்ன பிள்ளைகளை கூப்பிட போகணும்ல? ஆமாங்க, உங்கள் கூட பேசுனதுல நேரம் போனதே தெரியல. ஆமாம், நான் அப்படியே அப்போ ஃபோனை வச்சுட்டு கூப்பிட்டு வரேன். சரி, வண்டியில் போகும்போது பார்த்து போனா கண்ணா பண்ணான்னு வருவான், பார்த்து போ, சரியா? கவனமா இரு. சரி, பிள்ளைய டியூஷன்லாம் போயிட்டு வந்து ஃப்ரீயான பிறகு என்கிட்ட பேச சொல்லு. பிள்ளைங்க என்ன சொன்ன அப்படி கேட்டு இருக்குதா? அவன் ஜெய் என்ன பண்ணுறான்? ரொம்ப சேட்டையாம்ல. சரி, பார்த்துக்கோ. என்ன சக்தி? சரிங்க, நான் வச்சிருவா. சரி, வச்சிரு. உண்மைக்கே மக்களே, நான் கவர்மெண்ட் வேலை பார்க்குறேன் தான் பேர். ஆனால் இந்த வேலைக்கு போனதுலேருந்து என் சம்பளத்தை முழுசாக நான் கையில் வாங்கினதே கிடையாது. எல்லாமே கடன் போக கழிஞ்சது சொற்ப அமௌண்ட்டு தான் வரும். அப்படியே இத்தனை வருஷம் ஓடிடுச்சு. ஆனால் இப்போ என் கைக்கு மீறி சில விஷயம் வந்து நடந்துருச்சு. நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக தொலைச்சிட்டேன். நீங்களும் கொஞ்சம் ஆன்லைனில் அதெல்லாம் இது பண்ணும்போது கொஞ்சம் பார்த்துருங்க. பார்ப்போம். சக்தி தான் இப்போ நான் பார்த்துக்கிறேன்னு குடும்பத்தை. அவள் சமாளிச்சிருவாளா என்னன்னு எனக்கும் தெரியல. ஆனால் என்ன நம்பிக்கையாக சொல்கிறா, அந்த கடவுள் தான் அவள் கூட துணைக்கி இருக்கணும். நீங்களும் வேண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன நினைக்கீங்க? சக்தி இந்த பிரச்சனையை சமாளிச்சிருவாளா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், யாரும் என்னை ரொம்ப திட்டாதீங்க. நானுமே வேணும்னு செய்யலை. யாராவது தெரிஞ்சே போய் தொலைப்பாங்களா? நம்மளை மீறி நடக்கிற விஷயந்தான். நானும் எப்படியாவது கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடணும், கடனெல்லாம் எப்படியாவது சமாளிச்சிடணும்னு பார்த்தேன். ஆனால் இப்போ என்னோட கையை மீறி எல்லாம் போயிடுச்சு. அதனால தான் மொத்தமாக இப்போ என் ஒய்ஃப்ட்ட சரண்டர் ஆகிட்டேன்.